அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜஸ் ஹான்கோ பேலியேட்டிவ் கேர் ட்ரஸ்ட் சார்பில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள என் அருமை சகோதரி டாக்டர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மை உற்சாகப்படுத்துகின்ற விஜிபி குழுமத்தின் தலைவர் பெரியவர் திரு விஜிபி சந்தோஷம் அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் சகோதரி டாக்டர் திருமதி கனிமொழி என்விஎன் சோமு அவர்களே, டாக்டர் திருமதி கல்பனா பாலகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் திருமதி புஷ்பலதா ஜெய்சங்கர் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே, திரு சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கே கூடிக்கின்ற பெரிய மருத்துவர்களும் மற்றும் இந்த கடினமான பேச்சு ஏனென்றால் சாதாரணமாக வந்து உயிர் வாழ்றதுக்கு எல்லாம் கூட சேருவாங்க. கேன்சர்ன்றது ஒரு உயிர்கொல்லி நோய். அந்த உயிர்கொல்லி நோயை பற்றி பேசும்போது அதை கேட்பதற்கு இங்கே சிறார்களை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சற்று உற்சாகமாக இருக்கிறது. சொல்லுவாங்க, இறப்பும் பிறப்பும் இல்லாத வீடை காட்டுன்னு. எந்த வீடும் இறப்பும் பிறப்பும் பார்க்காத வீடு இந்த வீடுமே இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்றால் இப்பெல்லாம் வந்து அதிக நாட்கள் நம்ம உயிர் வாழ்கிறோம். இந்த அதிக நாட்கள் உயிர் வாழ்வது என்ன ஆகுது என்றால் அதிகமான நோய்களும் நம்மை தேடி ஆடி வருகிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் இந்த கேன்சர் நோய் பார்த்தீங்கன்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த கேன்சர் நோய்க்கும் பெரிய ஈடுபாடு உண்டு. இந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தது யார் என்றால் திரு முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல்ல இந்த சார்புள்ளவர்கள். மேலும் பார்த்தீங்கன்றால் எங்கள் திராவிட முன்னேற்ற திமுகவை உருவாக்கிய அறிஞர் அண்ணா அவர் மறைந்ததுக்கு காரணம் புற்றுநோய். அதுவும் அதே கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் அவரும் எங்களை விட்டு பிரிந்தார். அதனால்தான் பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அடையார் புற்றுநோய்க்கு அதிகமான வசதிகளும் இட வசதிகளும் செய்து என்ன இந்த வியாதியை விற்கு யாருக்கும் தெரியல. காரணம் என்றால் நான் பார்த்திருக்கின்றேன், எங்கள் குடும்பத்திலும் நடந்திருக்கிறது. கேன்சர் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. திடீர்னு கடைசியில் தான் சாப்பிட மாட்டாங்க, ஒன்றுமே ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க. உடனே இப்போ தான் போய் ஆராய்ந்து பார்த்தால் டெஸ்ட்டில் கேன்சர் என்று அவர்கள் தெரியும். இதை பார்க்கும்போது குறிப்பாக வந்து பலருக்கு இதை பற்றி தெரியாது சொல்லுவாங்க. இப்போ கேன்சர் வந்து தெரிஞ்சால் 6 மாதத்துலேயே அவர்கள் விழுந்துருவார்கள். அது அந்த காலம். காரணம் என்றால் யாருமே எந்த டெஸ்ட்டுமே பண்ணுறதில்லை, அப்படியே விட்டுறது. கடைசியில் இப்போ பிடிச்சா எந்த வியாதிக்கும் குணமே கிடையாது. ஆனால் சகோதரி டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் இந்த முயற்சி வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்றால் இது பேச கடினமான சப்ஜெக்ட் இறப்பு. நீங்கள் பிறப்பை பற்றி பேசினா யாரும் வந்து உங்களுக்கு திட்டுவாங்க, என்னப்பா கூப்பிட்டு வச்சு இறப்பை பற்றி பேசுகிறே நீ நியாயமா? அதான். ஆனால் இதை நாம் கண்டிப்பாக அவசியமாக பேச வேண்டியது. ஏனென்றால் யார் பிறந்தாலோ அவருக்கு எக்ஸ்பைரி டேட்டு போட்டாச்சு. ஆனால் எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பாக வந்து நல்லபடியாக போனால் பரவாயில்ல. இது மாதிரி வந்து வியாதிகள் வரும்போது அவர்கள் மட்டுமில்லை, அவரை சார்ந்த குடும்பங்களும் பல இன்னல்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாகிறது. அதெல்லாம் உணர்ந்து அவங்க பார்த்துக்க அழைப்பு கூட வந்தாங்க. சரிங்க, எப்படிங்க பண்ண போகிறீங்க? என்ன இல்லை, பாதி பேருக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அதான் நானும் டாக்டர் கலாநிதி வீராசாமி பேசுகிறோம். இதை எப்படி நான் சொல்கிறது, அது ஆஸ்பிக்ஸ் பற்றி எப்படி பேசுகிறது, சுகமாக விடை பெறுங்கள் என்று சொல்லாமல் சொல்வது தான் ஆஸ்பிக் என்று அவர் சொன்னார். அது உண்மையில் ரொம்ப கஷ்டம். அதாவது நம்மை வளர்த்தவர்கள் பெறும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் வயதானவர்கள் மட்டும் வருதில்லை, சிறியார்கள் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வரும்போது அதை பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. சில சமயம் நாம் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருக்கேன், சில சேவைகளை செய்யும்போது சின்ன சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது உண்மையிலே நம் மனம் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஏனால் குழந்தைகள் அவர்களையும் இந்த புற்றுநோய் விட்டுப்பிறை. ஆனால் இது ஒரு பெரிய முயற்சி. நீங்கள் வெளிநாடுகளை பார்த்தென்றால் அதிகமாக வந்து பணம் எங்கே செலவழிக்கிறால் இது கேன்சருக்காக தான் செலவழிக்கிறார்கள். கேன்சருக்கு முதலிலே கண்டுபிடித்தால் கண்டிப்பாக கேன்சர் நோயை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்றால் என் தாய்க்கு இதே தான் இருந்தது. ஆனால் முதலிலே கண்டுபிடித்ததால் அவர்களுக்கு குணமடைய முடிந்தது. இதனால் நாம் சொல்வது இவங்கள் ஆரம்பித்திருக்கிறது முற்று போகின்ற நோய். முற்றிய பிறகு அதுக்கானது. ஆனால் நம் வாழ்விலே அனைத்து கட்டத்திலும் பிறப்பிலும் நாம் மருத்துவம் தேவை, வளரும் போதும் மருத்துவம் தேவை, இறக்கும் போதும் மருத்துவர்கள் தேவை. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் ஒவ்வொரு டாக்டரும்
இவங்க வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. ஒன்று பிறப்பீங்க சாவுங்க அப்படி எப்படி எப்போ சொல்ல முடியும்? நமக்கு அரசியல்வாதிகள் நாங்கள் அப்போ சொல்லவே முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தையை சொல்வது கொஞ்சம் கடினம். ஆனால் எனக்கு பெருமை என்றால் இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையாக பேசுகின்ற அளவுக்கு இந்த புற்றுநோய் பற்றிய உணர்வு மட்டும் இல்லாமல் அது பற்றிய மக்களுக்கு புரிதல் வந்திருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது. ஏன்னா எனக்கு நாங்கள் பேச முன்னாடி டாக்டர் சொக்கலிங்க பேசினார். நான் தான் கலாநிதி சொன்னேன், என்னப்பா இப்போ கேன்சருக்கா வந்திருக்கோம், அவர் ஆட்டை பற்றி பேசிட்டு போயிட்டே இருக்காரு. என்ன காரணம் என்றால் எல்லாரும் ஆசை தாங்க. சொல்ல ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அப்படியே 100 ஆண்டுகள் வாழ முடியுமா? வாழ்க்கை என்பது அனைத்து கட்டங்களிலும் அனைத்து பிரச்சனைகளும் சந்திப்பது தான் வாழ்க்கை. நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், ஹெல்த்தியாக யாருங்க இருக்கா சொல்லுங்கள்? 1000ல் ஒருத்தர் இருந்தால் பெரிய இது. அப்படி இருந்தால் ரோட்டில் போவோம், ஆக்சிடெண்ட்டில் போட்டுன்னு போயிடுறோம். வாழ்க்கையை நாம் வாழ்வோம் இருப்போம், ஆனால் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் நம் இன்னல் விளைவிக்கால் வாழ்ந்தாலே போதும் என்ற கருத்து. அதேபோல் சிறந்த முயற்சியை திருமதி டாக்டர் விஜயலட்சுமி அவர்களும் அவர் நண்பர்களும் இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பார்ப்பதற்கு ரொம்ப சிறிதாக இருந்தாலும் இந்த முயற்சி இது விளைவுகள் பார்த்தீங்கன்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணிலிருந்து பார்க்கும்போது உண்மையிலே இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி அது நான் கஷ்டத்தில் இருக்கேன், என் குடும்பத்தினரே என்னை கைவிட்டு விட்டார்கள், அப்போது நான் எப்படி விடை பெறுவது என்று இருக்கும்போது அவர்களை அமைதியான முறையிலே நல்ல முறையிலே விடை பெறுவதற்கான முயற்சியினை அவர் எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு என் பாராட்டுகளையும் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.